Good morning, students. இன்னைக்கு அறிவோம் ஆங்கிலம்ல நான் பார்க்க போற டாபிக் idioms and phrases. So இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபுல்லா வந்து we have concentrated on the grammar part. So இந்த வீடியோல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம vocabulary part கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஸோ கிராமர் பார்ட்ல வந்து நம்ம நிறைய ரூல்ஸ் கிராமர்னு எடுத்தா அதை பத்தின எல்லா ரூல்ஸையுமே நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் அதை அட்டெம்ப்ட் பண்றது வந்து பேஸ்ட் ஆன் த ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்க கிராமர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். பட் vocabulary வந்து நான் உங்களுக்கு அப்ரோச் மட்டும் தான் சொல்லி கொடுப்பேன். அதை வந்து நீங்க தான் வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்து நிறைய புக்ஸை பார்த்து நிறைய ரீட் பண்ணி நீங்க உங்க vocabulary வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஸோ தட்ஸ் தி ஒன்லி வே யூ கேன் டூ இட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற டாபிக் இன்னைக்கு வந்து idioms and phrases. ஸோ பிஃபோர் வி கெட் இன் அப்ப எப்பயுமே பண்ற மாதிரி நம்மளோட சிலபஸை பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து CGL சிலபஸ். ஸோ CGL சிலபஸ்ல வந்து இப்போ நம்ம இதை ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்கோம். ஸோ கிராமர் அண்ட் vocabulary. ஸோ கிராமர்ல வந்து நம்ம இந்த para jumble and sentence rearrangement, it is both grammar and vocabularyங்கிறதுனால நம்ம vocabulary செக்ஷன்லயே அதை பார்ப்போம். மற்றபடி மற்ற டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. அண்ட் vocabularyல நம்ம இப்போ idioms and phrases பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கமிங் டு த நெகட்டிவ் மார்க்கிங் ஆஃப் CGL எக்ஸாம். ஸோ உங்களுக்கு டோட்டலா வந்து Tier 1 அண்ட் Tier 2 ரெண்டு எக்ஸாம் இருக்கு. ஸோ Tier 1ல உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ்க்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருந்து வரும். ஸோ அந்த 25 கொஸ்டின்ல நீங்க கரெக்டா எழுதுற கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 2 மார்க்கும், தப்பா எழுதுற கொஸ்டினுக்கு வந்து -0.5 மார்க்கும் போகும். ஓகேங்களா? ஸோ நீங்க 2 கொஸ்டின் கரெக்டா ஒரு கொஸ்டின் கரெக்டா எழுதிருக்கீங்க, ஒரு கொஸ்டின் தப்பா எழுதிருக்கீங்க, 2 கொஸ்டின் தான் மொத்தமா அட்டன் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா வந்து 1.5 மார்க்ஸ் தான் வரும். ½ மார்க் மைனஸ் ஆயிருக்கும் because of the wrong answer that you have picked. So Tier 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45 கொஸ்டின்ஸ் வரும். ஒரு கொஸ்டினுக்கும் 3 மார்க், தப்பா எழுதினீங்கன்னா -1 மார்க். ஸோ இந்த சேம் சினாரியோ நீங்க வந்து 2 கொஸ்டின் எழுதிருக்கீங்க, ஒரு கொஸ்டின் தப்பா ஒரு கொஸ்டின் கரெக்டானா உங்களுக்கு டோட்டலா 2 மார்க் தான் கிடைக்கும், 1 மார்க் மைனஸ் ஆயிருக்கும் ஃபார் த ராங் ஆன்சர் தட் யூ ஹவ் சோசன். ஓகேங்களா? ஸோ நீங்க எவ்வளவு வந்து கான்சியஸா ரைட் ஆன்சர்ஸ் எழுதுறீங்களோ அதே மாதிரி ராங் ஆன்சர்ஸை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி நீங்க பண்ணணும்னா நீங்க பேசிக்கா என்ன பண்ணிருக்கணும், நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணிருக்கணும். நிறைய vocabulary பார்ட்டை பொறுத்த வரைக்கும் கிராமர் வந்து நீங்க அப்படியே பக்காவா கரெக்டா எழுதலாம். ஓகேங்களா? vocabulary பொறுத்த வரைக்கும் உங்களோட பிராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க எவ்வளவு கான்சியஸ் லேர்னிங்கை விட உங்களுக்கு சப்கான்சியஸா ஒரு லேர்னிங் நடக்கும். நீங்க ஜென்ரலா ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு தானாவே vocabulary போகும் இல்லைங்களா? உங்க மைண்டுக்குள்ள இன்டர்னலா நீங்க ஒரு லேர்னிங் பண்ணிட்டு இருப்பீங்க சப்கான்சியஸா. அதுதான் வந்து உங்களுக்கு பெரிய அளவுல காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒரு எனி எக்ஸாம் ஃபார் தட் மேட்டர் vocabularyங்கிறதுல மட்டும் அதுதான் ஹெல்ப் பண்ணும். ஸோ கீப் ரீடிங். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்ன மாதிரி புக்ல இருந்து ஆரம்பிங்க, ரீடிங்கை மட்டும் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்மளோட கிளாஸ் ஷெட்யூல் பார்ப்போம். ஸோ we have started off with introduction. அதுக்கப்புறம் பேசிக் கிராமர் பார்த்தோம். பேசிக் கிராமர்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபுல்லா முடிச்சாச்சு. டென்சஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் நரேஷன் முடிச்சிட்டோம் நேற்று கிளாஸோட. ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸஸ் பார்த்தாச்சு. சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டும் முடிச்சாச்சு. ஸோ we have completed this part of the whole series. ஸோ இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப பார்க்க போறது வந்து idioms and phrases. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கோட செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம், ஃபர்ஸ்ட் வந்து நேத்து கிளாஸோட டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பேஸ்டான கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். அடுத்து idioms and phrases என்னென்னு பார்க்க போறோம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 20+ ஒரு 30+ idioms வந்து கொடுத்துருக்கேன், அதுக்கான மீனிங் கொடுத்துருக்கேன். அண்ட் we are also going to look at one peculiar approach of how you are going to learn idioms and phrases. So அதை நம்ம பார்க்க போறோம். And we are going to look at some examples. ஓகேங்களா? So first we will get into this question and answer discussion session. Tea time treatல நேற்று நம்ம questions கொடுத்தோம் இல்லைங்களா, 10 questions, அதுக்கான ஆன்சர்ஸை பார்ப்போம். So first sentence, you were at the library yesterday. So இப்போ இந்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு, நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்த போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து டென்சஸ் பார்த்துருக்கோம். அண்ட் டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் டென்சஸ் எப்படி மாத்துவோம், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இருந்தா எப்படி மாத்துவோம், கொஸ்டின் டேக்ஸ் இருந்தா எப்படி மாத்துவோம், இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் இருந்தா எப்படி மாத்துவோம் சொல்லி we have seen different categories of sentences. அதை எப்படி டைரக்ட் டு இன்டைரக்ட் மாத்தணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீக்கோட டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் you will get questions from active voice, passive voice, direct, indirect and idioms and phrases. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், யூ வேர் அட் த லைப்ரரி எஸ்டர்டே வேரன்ட் யூ. ஸோ நேற்று நீ லைப்ரரியில இருந்தே இல்லையா, வேரன்ட் யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் வில் பி லைக் இது ஒரு கொஸ்டின் டேக் தான், லாஸ்டா ஒரு கொஸ்டினோட இதை முடிக்கிறாங்க இந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால we will look at the question tag approach. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம இதை வந்து இந்த சென்டென்ஸை தான் நம்ம வந்து மாற்ற போறோம். பட் இந்த கொஸ்டினை இண்டிகேட் பண்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், that யூஸ் பண்ணாம if யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி asked அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் இந்த ரிப்போர்ட்டிங் verb. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம், you were at the library yesterday அப்படிங்கிறத you were, so I was, you were அப்படின்னு சொல்றாங்க. பட் இதை வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா மட்டும் எடுத்துக்காம நம்ம என்ன பண்ணோம், you were
யூ வேர் ரீடிங் அட் த லைப்ரரிங்கிற சென்ஸ்ல எடுத்துப்போம், பட் மெயின் வேர்ப் மட்டும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தா நம்ம ஹேட் பீன் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ யூ வேர் ரீடிங் அட் த லைப்ரரியில இந்த மெயின் வேர்ப் மிஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம மாத்தும் போது மெயின் வேர்பை எடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஹேட் பீன் அப்படின்னு இதை மாத்துவோம் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? இதை வந்து நீங்க பிரசன்ட் பாஸ்ட் கண்டினியூஸா மாத்திக்கோங்க. அதை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா மாத்த போறோம். அந்த மாதிரி ஒரு சென்ஸ்ல தான் நம்ம இதை பண்ண போறோம். ஏன்னா இங்க நம்ம ஹேட் பீன் யூஸ் பண்ண போறோம். லைக் யூ வேர் அட் த லைப்ரரினா யூ வேர் ஸ்டேயிங் அட் த லைப்ரரி, யூ வேர் ரீடிங் அட் த லைப்ரரிங்கிற மீனிங்ல இருக்கு. அதே மாதிரி ஹேட் பீன் அட் த லைப்ரரி அப்படிங்கிறது அதே சென்ஸ்ல வந்து ஒரு கண்டினியூட்டியை குறிக்குது. ஓகேங்களா? சோ யூ வேர் அட் த லைப்ரரி எஸ்டர்டே நம்ம என்ன பண்ண போறோம்? ஷீ ஆஸ்க்ட் அப்படின்னு சொல்ல போறோம். இஃப் ஆட் பண்ண போறோம். அதே அது அப்படியே சேஞ்ச் பண்ணுவோம். இஃப் ஐ இப்ப என்கிட்ட கேக்குறாங்க, சோ நான் லைப்ரரியில இருந்தேன்னு கேக்குறதுனால ஐ. ஸோ இஃப் ஐ ஹேட் பீன் அட் த லைப்ரரி எஸ்டர்டேவா என்னவா மாறி இருக்கு? த ப்ரீவியஸ் டேவா மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஹவு டிட் யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம் த டீச்சர் இன்கொயர்ட். இது வந்து ஒரு ப்ராப்பர் கொஸ்டின். ஓகேங்களா? கொஸ்டின் வேர்டோட இருக்கு. ஸோ த டீச்சர் இன்கொயர்ட் தட் இஃப் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஹவு அப்படியே எழுதுவோம். ஹவு டிட் யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம் அதை நம்ம என்னவா மாத்துவோம்? ஹவு ஐ. ஸோ இது சென்டென்ஸா வரும்போது ஹவுக்கு பக்கத்துல சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம், ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்க நமக்கு யூஸ் பண்ணிருக்கிற வேர்பை பாத்தீங்கன்னா டிட். டிட் எதை டினோட் பண்ணுது? 1 minute. டிட் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட டினோட் பண்ணுது. ஸோ சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கிற டைரக்ட் ஸ்பீச் நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தும் போது அதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல என்ன பண்ணுவோம்? ஹேடோட V3 யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேடோட V3னா இது என்னவா ஆகும்? ஐ ஹேட் சால்வ்ட் த ஐ ஹேவ் சால்வ்ட் திஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம we will change it to that problem. I had solved that problem. ஓகேங்களா? so why are you late is mother questioned அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம்? indirect speech மாத்த போறோம். so is mother questioned, his mother asked why I was late. so present tenseல இருக்கு or அத வந்து நான் past tenseக்கு மாத்த போறேன். why I was late. ஓகேங்களா? so why க்கு அப்புறம் subject வரும், அதுக்கு அப்புறம் தான் auxiliary verb வரும். why I was late. can you hear me he asked. so இதுவுமே ஒரு question. he asked if. ஏன்னா இது வந்து ஒரு auxiliary verbல ஸ்டார்ட் ஆகுற question. this is an yes or no question. அதனால நம்ம if யூஸ் பண்றோம். he asked if I. can என்னவா மாறும்? so future tense இருக்கிற எல்லாமே என்னவா மாறும்? அதோட pastக்கு மாத்தும். so can என்னவா மாறும்? could. so I could hear him. யாருக்கு கேக்குதான்னு கேக்குறாங்க? could hear me. அது யார் கேட்டாங்க? அவன் கேட்டான். so if I could hear him அப்படிங்கறதா இதுக்கு ஆன்சர். next sentence, she will be at the party won't she. so she will be at the party won't she. they wondered. so they wondered இது என்ன சென்டென்ஸ்? இது question tag இருக்கிற சென்டென்ஸ்ங்கிறதுனால they wondered if I. so she if sheங்கிறது தேர்ட் பர்சன்ங்கிறதுனால நம்ம she அப்படியே எழுத போறோம். they wondered if she will என்னவா மாறும்? will வந்து would மாறும். she would be at the party. ஓகேங்களா? so they wondered if she would be at the party அப்படிங்கறத இதுக்கு கரெக்டான ஆன்சர். so next sentence, what are your plans for the weekend. she asked casually. so she casually asked இல்ல she asked casually. she casually asked what your அப்படின்னு கேக்குறாங்க. இங்க நான் என்கிட்ட கேக்குறாங்க, அதனால நான் வந்து ஐன்னு மாத்துறேன். ஓகேங்களா? so what ஆர்ன்னு இருக்கு, அதை நான் வந்து வேர்னு மாத்த போறோம். so present simple presentல இருந்தா simple pastக்கு மாத்த போறேன். so what my plans were. ஓகேங்களா? என்னோட plans, your plans becomes my plans. what my plans were for the weekend. ஓகேங்களா? இது எப்படி மாத்த போறோம்? she asked casually or she casually asked what my plans were for the weekend. so next question பாப்போம். you didn't tell me about the surprise, did you. so this is a question tag. so he asked anxiously. so he asked anxiously if or whether you என்னவா மாறும்? I. if I did அப்படிங்கிறது simple pastல இருக்கு. அப்ப நம்ம என்ன மாத்த போறோம்? past perfectக்கு மாத்த போறோம். so you didn't tell me if I had not told him about the surprise. so இது question tagன்றதுனால நம்ம இங்க வந்து நெகேட் பண்ண மாட்டோம். நம்ம கொஸ்டினா தான் கேக்குறோம் இல்லையா? அந்த நெகேஷனை எடுத்துருவோம். ஓகேங்களா? so he asked anxiously if I had told him about the surprise. ஓகேங்களா? so that is it.
Don't forget to call me, she reminded. So இதை நம்ம எப்படி மாத்துவோம்? This is an imperative sentence. So she reminded me, இல்ல she reminded not to forget to call me. So to plus base form of the verb தான் இதோட மெயினான ஒரு ரூல். ஸோ நாட்டை நம்ம அப்படியே எழுதுறோம், டோன்ட்டுங்கிறதுனால நாட் அப்படியே எழுதுறோம். ஸோ ஷி ரிமைண்டட் நாட் டு ஃபர்கெட் டு கால் ஹர் அப்படிங்கிறது இதுக்கு கரெக்டானது. இது இல்லைன்னா நம்ம அந்த ஃபர்பிட்னு அந்த ரூல் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஷி ரிமைண்டட் மீ யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமையும் இருக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் அங்கே கொடுக்குற ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி எது உங்களுக்கு கரெக்ட் ஆன்சருக்கு கிட்டத்தட்ட இருக்கோ, சில ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி இருக்கோ, நீங்க அதை வந்து ஆன்சரா சூஸ் பண்ணுங்க. Don't touch that, she warned. So she warned not to touch that. ஓகேங்களா? So not to, not அப்படியே யூஸ் பண்ணிருக்கோம், to touch, to plus base form of the verb யூஸ் பண்றோம். He said, how clever you are. ஓகேங்களா? இதை நம்ம எப்படி சொல்ல போறோம்? He remarked how clever I was. So simple present tense இருக்கு. So you becomes I, are becomes was. So he remarked on how clever I was அப்படின்னு இந்த சென்டென்ஸை மாத்துறோம். So these are the answers for the questions that we have seen yesterday. So இன்னைக்கு செஷன் பொறுத்த வரைக்கும் we are going to look at idioms and phrases. So you will get lot of questions from idioms and phrases part. நீங்க எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எடுத்தாலும் ஓகே, ஏன்னா idioms become part of our டே டு டே கம்யூனிகேஷன். ஸோ idioms அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபு சொற்றொடர் அப்படின்னு அதை நம்ம தமிழ்ல சொல்லுவோம். மரபு சொற்றொடர்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம ஒரு ஜென்ரலான சில வாக்கியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். அவன் முளைச்சு 3 இலை கூட விடல, அவன் நான் தள்ளி இல்லாத காட்டுக்கு வந்து நான் அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அவன் நான் தலை முழுகிட்டேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே எதை குறிக்குது? ஸோ இதை சொல்லும் போது இதோட ஆக்சுவலான மீனிங் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கும், ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கிற விதம் வந்து வேறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இவன் முளைச்சு 3 இலை கூட விடல அப்படின்னு சொன்னா, இவன் முளைக்கிறது 3 இலை கூட விடல, இது என்ன இதுக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லை, இதெல்லாம் செடியா முளைச்சு 3 இலை கூட விடல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு ஆக்சுவலான மீனிங் என்ன? இவனே சின்ன பையன் தான், ஆனா இவனா பெரியவங்க மாதிரி நடந்துக்கிறான், இவன் இந்த வயசுல இந்த மாதிரி பண்றான் அப்படிங்கிற மீனிங்ல நம்ம அதை சொல்றோம். ஓகேங்களா? உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாட்டிடுவேன் அப்படின்னா லிட்டரலி தண்ணி இருக்காது மீன்ஸ் அங்க எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற மீனிங்ல நம்ம அதை சொல்றோம். தலை முழுகிட்டேன் அப்படின்னு சொன்னா இதோட உனக்கும் எனக்குமான உறவு கிடையாது, யூ ஆர் டெட், என்ன பொறுத்த வரைக்கும் நீ இறந்துட்ட அப்படின்னு அர்த்தம். ஸோ தலை முழுகிறது மெட்டபாரிக்கலி கனெக்டட் டு டெத். ஸோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள போய் புதைச்சிட்டு வந்துட்டு எல்லாரும் வீட்டுல வந்து தலை குளிப்பாங்க. ஸோ தட் இஸ் கால் தலை முழுகிறது. ஸோ தலை முழுகுது இங்க வந்து மெட்டபாரிக்கலி மீன்ஸ் இனிமே உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் நீ இறந்துட்ட அப்படிங்கிறது. அதே மாதிரி வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு இது எல்லாமே எல்லா காமெடிஸ்லயும் யூஸ் பண்ற ஒரு விஷயம். நீ என்ன ஒழுங்கா போக மாட்டியா, ரோட்ல ஒழுங்கா போலாம், என்ன வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். ஸோ அது என்ன எதுக்காக சொல்றோம்? விச் மீன்ஸ் நீ வீட்டுக்கு திரும்பி வர மாட்டேன்னு சொல்லிட்டியா, விச் மீன்ஸ் யூர் கோயிங் டு டை இன் மை வெஹிக்கல். ஸோ என்னோட வெஹிக்கல் ஹிட் பண்ணி நீ சாக போறியா அப்படிங்கிற மீனிங்ல இதை சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், இந்த மரபு சொற்றொடர்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து ஜென்ரலா அதோட மீனிங்கை அப்படியே பார்த்தோம்னா அதுக்கு வேற ஒரு மீனிங் இருக்குங்க. ஆனா அதை நம்ம கான்டெக்ஸ்டுவல்ல யூஸ் பண்ணும்பொழுது அதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு மீனிங் அதுக்கு ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம போக 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 அதை யூஸ் பண்ணி அந்த வார்த்தை யூஸ் பண்ணாலே நமக்கு அந்த மீனிங் தான் ஞாபகம் வரும். அதோட ஆக்சுவலான மீனிங், ஐ மீன் அதோட ஆக்சுவலான நம்ம யூஸ் பண்ற ஒரு வார்த்தைக்குமான மீனிங்கை சேர்த்து பார்த்தோம்னா அதோட மீனிங் நம்ம அதை யூஸ் பண்றது இல்லை. அதே மாதிரிதான் இங்கிலீஷ்ல வந்து இடியம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஸோ மரபு சொற்றொடர் எப்படி தமிழ்ல இருக்கோ அதே மாதிரி வந்து இங்கிலீஷ்ல சில இடியம்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா once in a blue moon. So blue moon அப்படிங்கிறது எப்பயோ நடக்கக்கூடிய ஒரு விஷயம். So that means rarely. ஓகேங்களா? he comes once in a blue moon, எப்பயாச்சு இல்ல எப்பயோ அப்படிங்கிற மாதிரி. have a whale of a time அப்படின்னா வேலுக்கு என்னங்க டைம் இருக்கு? வேல் வந்து இட்ஸ் ஒரு கடல்ல இருக்கக்கூடிய ஒரு இது, ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மீன். அதுக்கு எப்படி வந்து ஒரு திமிங்கலத்துக்கு வந்து எப்படி டைம் எல்லாம் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிட்டரலா அதுக்கு மீனிங் நமக்கு புரியாது. ஆனா வேல் ஆஃப் அ டைம்னா ஜாலியா என்ஜாய் பண்றது. ஓகேங்களா? நீங்க வந்து நிறைய இது வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, எப்படி தண்ணி எல்லாம் நல்லா வந்து வெளியே அடிச்சு வேல்ஸ் வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணும் விளையாடுற மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்க நிறைய யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. ஸோ டு ஹேவ் அ வேல் ஆஃப் அ டைம் அப்படின்னா நம்ம ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றது அந்த டைம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பட்டர்ஃபிளைஸ் இன் மை ஸ்டமக் அப்படின்னு சொன்னா உண்மையாலே என்னோட வயிற்றுக்குள்ள பட்டர்ஃபிளைஸ் போதா? இல்ல, ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் சம்திங் இஸ் நான் நர்வஸா இருக்கும் போது ஏதோ என் வயிற்றுக்குள்ள நடக்கிற மாதிரி ஒரு நாட் ஏதோ ஒரு உருவாகிற மாதிரி ஐ ஃபீல் சம்திங் இஸ் நாட் நார்மல் இன்சைட் மை ஸ்டமக். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து பட்டர்ஃபிளைஸ் இன் மை
ஸ்டமக் அப்படின்னு சொல்றோம். அதனால நான் பட்டர்ஃப்ளைஸ் வயிற்றுல இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, ஐ எம் ஃபீலிங் நர்வஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிதான் இடியம்ஸ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற சொற்களுக்கான மீனிங் ஒன்னா இருக்கும், அந்த சொற்களோட கலவைக்கான மீனிங் ஒன்னா இருக்கும். ஆனா அதை இடியமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பயன்பாட்டுல அதுக்கு வேற ஒரு மீனிங் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So we'll just look at what are idioms. So idioms and phrases are expressions in English language that mean something different from the literal meaning of individual words. So individual words ஓட literal meaning விட அதுக்கு வேற ஒரு மீனிங் இருக்கும். ஓகேங்களா? different from the literal meaning of the individual words. ஸோ எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் idioms பாத்தீங்கன்னா, idioms வந்து எல்லா லாங்குவேஜ்க்கும் பொதுவானது. எப்படி தமிழ்ல நம்ம idioms பார்த்தோமோ அந்த மாதிரி ஹிந்தில, தெலுங்குல, மலையாளம்ல எல்லா லாங்குவேஜ்லயும், உலகத்துல இருக்க எல்லா லாங்குவேஜ்லயும் idioms இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க கல்ச்சர் டு கல்ச்சர் இடியம்ஸ்ங்கிறது டிஃபர் ஆகும். ஜியோகிராபிக்கல் ஏரியாவை பொறுத்து இடியம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ we are going to look at all those. So they are used to make language more expressive. ஸோ இப்போ வந்து நான் தலை முழுகிட்டேன் அப்படின்னு, நான் உன்னை தலை முழுகிட்டேன்னு சொல்றத வந்து நான் இங்கிலாந்துல போய் சொல்றேன். ஓகேங்களா? ஐ ஹவ் டேக்கன் ஹெட் பாத் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸ்ல நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அது புரியுமா? இட் இஸ் கல்ச்சுரலி கனெக்டட். நம்ம ஊர்ல தான் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள போயிட்டு தகனம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் வந்து அதை வந்து ஃபுல்லா குளிச்சு மூழ்கி எந்திரிப்போம். ஓகேங்களா? பட் இங்கிலாந்துல வந்து தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அவங்க கல்ச்சர்ல அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து என்னதான் அவங்க தமிழ் லாங்குவேஜ் கத்துக்கிட்டானோ தலைமொழிகிட்டன்னு சொல்லி அதை கேட்கும் போது அவங்களுக்கு அது புரியாது. ஓகேங்களா? ஸோ கல்ச்சரலி வி ஆர் ஆல் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி அங்க வந்து இட் வாஸ் அ கோல்ட் திங் அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து அவன் ரொம்ப சூடா இருக்கான், புரியுறான் அப்படின்னு சொன்னா இட் மீன்ஸ் தட் அவன் ரொம்ப கோவமா இருக்கான், கடுகடுன்னு இருக்கான், நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல வந்து இங்க இருக்கிற சூழ்நிலையே எப்படி இருக்கு, கால சூழ்நிலையே ரொம்ப வெப்பம் அதிகமா இருக்கிறத நம்ம இருக்கிறோம். அப்ப சூடுன்னு சொன்னாலே என்ன, அது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு. குளிர்ச்சி இதமா இருக்கு, குளுமையா இருக்கு அப்படின்னு சொன்னா, இனிமையான குளுமையான அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நல்ல விஷயத்துக்கு நம்ம ரிலேட் பண்ணி சொல்றோம். சூடா இருக்கு அப்படின்னு சொன்னாலே அதை வந்து ஒரு கோவத்துக்கூட கனெக்ட் பண்ணி பாக்குறோம். ஆனா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே என்ன யூஸ் பண்றோம் இங்கிலீஷ்ல, he gave her a warm welcome அப்படின்னு தான் சொல்றோம். வார்ம் அப்படின்னு நம்ம இங்க சொல்லும் போது சூடா இருக்கு, கதகதப்பா இருக்குன்னு சொன்னா இங்க நெகட்டிவ் மீனிங்க கொடுக்குறது, இங்கிலாந்துல யூஸ் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் மீனிங்க கொடுக்குது. அதெல்லாம் நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே குளிராதான் இருக்கும். அந்த குளிர் அப்படிங்கிறது இங்க நம்ம எப்படி ஹீட்டை வெறுக்கிறோமோ அங்க அவங்க கோல்டை வெறுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வார்ம்த் அப்படிங்கறதா வந்து வார்ம்த் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இமோஷனலான விஷயம். ஏன்னா வார்ம்த் தான் அவங்கள வந்து உயிரோட இருக்கிறதையே உணர வைக்குது, எங்கெல்லாம் கோல்டு பிளேசஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வார்ம்த் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ வார்ம் வெல்கம் அப்படின்னாலே ஒரு ஹாப்பியான வெல்கம் அப்படின்னு அர்த்தம். இங்க சூடான ஒரு வரவேற்பை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா அது வந்து கண்டிப்பா இனிமையான ஒரு ஹாப்பியான வெல்கமா இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் அவங்க பேசுற மொழி மட்டும் இல்லாம அவங்க பயன்படுத்துற சொற்களோட, அதாவது அதோட மீனிங் பாத்தீங்கன்னா இங்கேக்கும் அங்கேக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்க எங்க இருக்காங்க, அவங்க என்ன கல்ச்சரை ஃபாலோ பண்றாங்கன்றது பேஸ் பண்ணி அது மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப இதுக்கு நம்ம எதுக்கெல்லாம் இடியம்ஸ் யூஸ் பண்றோம்? டு மேக் லாங்குவேஜ் மோர் எக்ஸ்பிரசிவ் அண்ட் பொயட்டிக். பொயட்டிக்னாலே என்னங்க? பொயட்டிக்னாலே அதோட மீனிங் ஒன்னா இருக்கும். அதோட உள்ள நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா அது சொல்ல வர விஷயம் வேற ஒன்னா இருக்கும். நீங்க ஒரு சினிமா பாடல் கூட எடுத்துக்கோங்களேன், அது கூட அப்படிதான் இருக்கும். மீனிங் ஒன்னா இருக்கும், கேட்கும் போது ஒன்னா இருக்கும். பட் நீங்க ஒரு விஷயத்த நீங்க நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டை கேட்கும் போது it gives you a different level of meaning. ஸோ அந்த மாதிரி தான் லாங்குவேஜை வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவாவும் போயட்டிக்காவும் மாத்துறதுக்கு தான் நம்ம இடியம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சட்டிலான மீனிங், சட்டிலான இன்டென்ஷன்ஸை மீன் பண்றதுக்கு, ரொம்ப ஒரு விஷயத்த நாசுக்கா சொல்றதுக்கும் நம்ம இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து நிறைய இடியம்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆனா ரொம்ப இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அப்ரோச் தான். சில ஒரு 10 செலக்ட் இடியம்ஸ்க்கு மட்டும் நான் அதோட ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு குட்டி ஸ்டோரின்னு எடுத்துக்கோங்களேன், விஜய் சொல்ற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடியம்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கும், வழக்குக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நம்ம அதை பார்க்க போறோம். ஏன்னா அப்படி நம்ம பார்த்தோம்னா நீங்க அது மாதிரி எல்லா இடியம்ஸ்க்கும் பண்ண முடியாது அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த இடியம் மறக்கவே மறக்காது, இந்த ஸ்டோரியோட நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்படி பார்க்க போற இடியம் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் கிரீக் டு மீ. இட்ஸ் ஆல் கிரீக் டு மீ. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் எங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது மேபி ஜூலியஸ் சீசர், அதாவது ஷேக்ஸ்பியரோட ஜூலியஸ் சீசர்ல இது வருது. ஸோ ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடியே கூட இதை யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம இதோட ஃபர்ஸ்ட் யூசேஜ் எங்க பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் எழுதின ஜூலியஸ் சீசர். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிளே, ஷேக்ஸ்பியரோட பிளே. ஸோ இதுல வந்து காஸ்கா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் என்ன சொல்றாரு,
those that understood him smiled at one another and shook their heads, but for mine own part it was Greek to me. ஓகேங்களா. ஸோ நான் அவன் ஒரு இடத்துக்கு போனேன், அதை பத்தி அவர் சொல்றாரு. ஸோ அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணாங்க, ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க, ஒருத்தர் பார்த்து தலையசிச்சுக்கிட்டாங்க. பட் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இட் வாஸ் கிரீக் டு மீ அப்படின்னா என்னால எதையுமே புரிஞ்சுக்க முடியல, என்னால எதையுமே காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். கிரீக் அப்படிங்கிறது எனக்கு ஒரு புரியாத மொழியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் வந்து எப்படி ஒரு டிஃபிகல்ட்டான லாங்குவேஜா தெரியுதோ, அதே மாதிரி அப்போல்லாம் வந்து கிரீக் அண்ட் லாட்டின் வந்து ஒரு ஒரு புதுமையான மொழியா இருந்துச்சு. அதாவது யூனிவர்சிட்டிஸ்க்கு காலேஜஸ்க்கு போற ஸ்காலர்ஸ் தான் வந்து கிரீக்கையோ லாட்டினையோ படிச்சாங்க. மத்தவங்க காமனர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் பேசுறாங்க. ஓகேங்களா. சோ அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு காமனருக்கு வந்து ஒரு கிரீக்கை கேட்கும் போது அவருக்கு புரியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா அவங்க இப்ப நம்ம எப்படி இங்கிலீஷ் கிராமர் படிக்கிறோமோ, ஸ்காலர்ஸ் எல்லாம் அங்க போய் கிரீக்கோட லாட்டினோட கிராமர் எல்லாம் உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க. சோ அப்படி இருக்கும்போது கிரீக் அப்படின்னு சொன்னாலே புரியாத ஒன்னாதான் இருக்கு. சோ லாட்டின் அண்ட் கிரீக் அப்படின்ற இன்னொரு ஃப்ரேஸ் கூட இருக்கு. ஸோ லாட்டின் அண்ட் கிரீக் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு எதுவுமே புரியல, என்னால எதுவுமே புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற ஒரு மீனிங்ல தான் நம்ம இன்னைக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் ஆல் கிரீக் டு மீ அப்படின்னு சொன்னா இது எதுவுமே எனக்கு புரியல, என்னால புரிஞ்சுக்க முடியல, இட் இஸ் என்னால காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மீனிங்ல தான் நம்ம வந்து இதை இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் தி குட்டி ஸ்டோரி ஃபார் த இடியம் இட்ஸ் ஆல் கிரீக் டு மீ. ஸோ இதுக்கப்புறம் ஒரு பிரேக்கா நம்ம வந்து ஒரு 5-6 இடியம்ஸ் பார்ப்போம். ஸோ டு ஸ்மெல் அ ரேட், ஸோ இதோட ஒரு குட்டி ஸ்டோரியை நம்ம இதுக்கு அப்புறமா பார்க்க போறோம். டு ஸ்மெல் அ ரேட் அப்படின்னு சொன்னா இங்க ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு ஒரு சஸ்பீஷன் நமக்கு வரும் இல்லைங்களா, அததான் வந்து டு ஸ்மெல் அ ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. தேர் இஸ் சம்திங் ராங் இன் ஹியர் அப்படின்றத மீனிங் தான் நம்ம வந்து டு ஸ்மெல் அ ரேட். ஓகேங்களா. நான் ஸ்மெல் பண்றேன் இங்க ரேட் இருக்கிற மாதிரி அப்படின்னா ஐ ஸ்மெல் தேர் இஸ் சம்திங் ராங் ஹியர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபேர் அண்ட் ஸ்கொயர். ஸோ அவர் வந்து எது பண்ணாலும் ஹில் பி லைக் ஹி இஸ் ஃபேர் அண்ட் ஸ்கொயர் இன் எவ்ரி திங் அப்படின்னு சொன்னா இது வந்து அவர் வந்து ஒரு ஆனஸ்டா பண்ணுவாரு. ஹானஸ்டி அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஹானஸ்ட்லி ஆர் ஹானஸ்டியை தான் வந்து நம்ம ஃபேர் அண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. அதே மாதிரி அட் அன் ஆர்ம்ஸ் லென்த்னா நம்ம இப்படி தொடர தூரத்துல இருக்கு. ஸோ அட் அ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் வந்து அட் அன் ஆர்ம்ஸ் லென்த் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கட் அ புவர் ஃபிகர். ஸோ ஐ ஹேட் டு கட் அ புவர் ஃபிகர் பிஃபோர் ஹிம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா டு புட் அ பேட் இம்ப்ரெஷன். ஓகேங்களா. ஸோ என்னை பத்தின ஒரு தவறான இம்ப்ரெஷனை நானே கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி கட்ட சாரி ஃபிகர்னு ஒன்று இருக்கு, அதை நம்ம இனிமே பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பேர் த பாம். பேர் த பாம் அப்படின்னு சொன்னா டு பி த வின்னர். ஓகே. ஹி இஸ் த ஒன் ஹூ வாஸ் பேரிங் த பாம் அப்படின்னு சொன்னா அவர் தான் வந்து ஹி இஸ் த வின்னர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டு ஸ்மெல் அ ரேட். ஸோ இப்பதான் நம்ம வந்து பார்த்தோம். டு ஸ்மெல் அ ரேட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஏதோ ஒரு சஸ்பீஷியஸான ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு தான் நம்ம டு ஸ்மெல் அ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, ரொம்ப ஏதோ ஒன்று நடக்குது, ஒரு டிஸ்ஆனஸ்டியான ஒரு சிச்சுவேஷனா இருக்கு, ஏதோ ஒரு தவறு நடக்குது, ஒரு டிசப்ஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸ்மெல் அ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க இது எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து இதோட மீனிங் வந்து இதுக்கு நிறைய தியரி இருக்கு. ஸோ ஒரு தியரி என்ன சொல்லுதுன்னா இது வந்து ஒரு இங்கிலாந்துல இருந்து தான் வந்திருக்கு. இட் ஷுட் ஹவ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த பிஹேவியர் ஆஃப் ரேட்ஸ். ஸோ ரேட் வந்து எங்க இருந்தாலும் ரேட்டோட ஸ்மெல் வந்து ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகேங்களா. அதே மாதிரி கேட்ஸ் வந்து ரேட்டோட ஸ்மெல்ல வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடும். அண்ட் இட் வில் சிக்னிஃபை தட் தேர் இஸ் a rat over there. அதே மாதிரி டாக்ஸும் வந்து ஈஸியா வந்து ரேட்டோட ஸ்மெல்லையோ கேட்டோட ஸ்மெல்லையோ ஈஸியா கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இதை ஏன் இங்கிலாந்துல யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்துல வந்து நிறைய பீப்புள் ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த காலத்திலயும் சரி அதுக்கப்புறமாவும் சரி நிறைய பீப்புள் வந்து பிளேக் நோயால வந்து அதிகமா இறந்து போனாங்க. இப்ப எப்படி கொரோனா வந்துட்டு நிறைய பேர் இங்க இறந்தாங்களோ அந்த மாதிரி பிளேக் வந்து நிறைய பேர் இறந்தாங்க. ஸோ பிளேக் வர்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து ரேட்ஸ் தான். அவங்களோட வீடு எல்லாம் உங்களுக்கு தெரியும், உடன் ஹவுசஸ் தான் அவங்க இருக்கிற வீடு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து அவங்களுக்கு கீழே ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த உடன் ஃப்ளோருக்கு கீழே கொஞ்சம் காலியான இடம் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நிறைய ரேட்ஸ் இருக்கும். ஸோ பிளேக் பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரேட்ஸ் மூலியமா எல்லாரோட வீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து பிளேக் வந்து பரவிடுச்சு. ஸோ அதனாலதான் நீங்க என்ன கார்ட்டூன் பார்த்தாலுமே அதுல வந்து ஒரு கேட் இல்ல ஒரு மவுஸ் இருக்கிற மாதிரி, நீங்க ரொம்ப ஃபேமஸான டாம் அண்ட் ஜெரியில கூட கேட்டும் ஒரு ரேட்டும் இருக்கிறத காட்டிட்டே இருப்பாங்க எப்பயுமே. ஸோ அதுல வந்து அந்த ரேட் வந்து ரொம்ப மோசமானதா சுட்டியா இருக்கிறதா, எவ்வளவுதான் டாம் பிடிக்க முயற்சி பண்ணாலும் அதை பிடிக்க முடியாத மாதிரியான ஒரு இதா இருக்கிறதா காட்டுவாங்க.
ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அப்சஷன் ஏன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அதிகமா அஃபெக்ட் ஆயிருக்காங்க பிகாஸ் ஆஃப் த ரேட். டு ஸ்மெல் ரேட்னாலே தெர் இஸ் சம்திங் ராங் அப்படிங்கிற சென்ஸ்ல அவங்க அதை பாக்குறாங்க. ஏன்னா ரேட்னால அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. டு ஸ்மெல் ரேட் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ல ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றதுக்கு நாம டு ஸ்மெல் ரேட் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 4 idioms பார்ப்போம். பீட்டிங் அரவுண்ட் த புஷ். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதாவது ஒரு விஷயத்த ஸ்ட்ரெயிட்டா சொல்லாம சுத்தி வளைச்சு சொல்லுவாங்க. அததான் வந்து பீட்டிங் அரவுண்ட் த புஷ். ஓகேங்களா? ஸோ ஸ்பீக்கிங் இன் அ கன்ஃபியூஸ்ட் மேனர், ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம கன்ஃபியூஸ்ட் மேனர்ல அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது, அதுதான் வந்து நம்ம டு பீட் அரவுண்ட் த புஷ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹிமாலயன் பிளண்டர். ஹிமாலயன் பிளண்டர்னா ஹிமாலயா எவ்வளவு பெருசு, அந்த அளவுக்கு மோசமான கிரேவான ஒரு தவறை நான் பண்ணியிருக்கேன், அதுதான் வந்து ஹிமாலயன் பிளண்டர் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? பெரிய ஒரு பிளண்டர், ஒரு மோசமான ஒரு தவறு அப்படின்னு சொல்றது. டாங்கீஸ் இயர்ஸ். டாங்கீஸ் இயர்ஸ்னா ரொம்ப வயசு, டாங்கீஸ் நிறைய வயசு வரைக்கும் இருக்கு அப்படிங்கறதுனால இட்ஸ் டாங்கீஸ் இயர்ஸ் அப்படின்னு சொன்னா ரொம்ப லாங் டைம் அப்படிங்கிற மீனிங்ல அதுக்கான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இன் ஹாட் வாட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா நான் ஒரு ட்ரபிள்ல இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இன் ஹாட் வாட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அ கிரீன் ஹார்ன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற இடியம் அதோட இருக்க ஒரு குட்டி ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். கிரீன் ஹார்ன் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்சனை தான் வந்து கிரீன் ஹார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து 19th centuryல ஒரு கேட்டில் ரேன்ச்சிங்ல வந்து இது வந்துச்சு. ஓகேங்களா? கேட்டில் ரேன்ச்சிங்ல வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த குதிரை மாடு எல்லாமே வந்து வளர்க்குற இடம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அங்க யார் இருப்பாங்க, கவுபாய்ஸ் இருப்பாங்க. நீங்க பழத்துல எல்லாம் பாத்துப்பீங்க, கவுபாய்ஸ் வருவாங்க. அங்க கேட்டில் ரேன்ச்சிங் பண்ற இடத்துல நிறைய கவுபாய்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுல வந்து புதுசா நிறைய கவுபாய்ஸ் சேருவாங்க. ஸோ பழைய கவுபாய்ஸ், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கவுபாய்ஸ் வந்து புது கவுபாய்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க எல்லாருமே ஒரு ஹார்ஸ் வச்சிருப்பாங்க, அந்த ஹார்ஸ் மேல ஏறி தான் வருவாங்க. ஸோ ஹார்ஸ்ல வந்து ஒரு சேடில் இருக்கும், அந்த சேடில்ல வந்து ஹார்ன் யூஸ் பண்ணுவாங்க, கொம்பு. ஸோ அந்த கொம்புல வந்து கிரீன் கலர்ல அந்த கொம்பு இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதை யூஸ் பண்ற பர்சன் வந்து ஒரு கிரீன் ஹார்ன், அதாவது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அப்படிங்கறதா இங்க வந்து அவங்களோட ஐடென்டிபிகேஷன் மார்க். ஸோ கிரீன் ஹார்னோட ஒருத்த வந்தானா அவன் புதுசா வந்திருக்கிற கவுபாய், அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படிங்கிற மீனிங்ல அவங்க அதை பார்த்தாங்க. ஸோ நாளடைவுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்சனை எல்லா கான்டெக்ட்லயுமே வந்து கிரீன் ஹார்ன் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்பயும் நம்ம ஒரு கிரீன் ஹார்ன் அப்படின்னு சொன்னா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனை தான் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லாட்டின் அண்ட் கிரீக். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இட்ஸ் ஆல் கிரீக் டு மீ அப்படின்னு சொல்ற மாதிரி இட்ஸ் லாட்டின் அண்ட் கிரீக் டு மீ அப்படின்னு சொன்னா என்னால அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல, என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. எல்போ ரூம் அப்படின்னு சொன்னா வெரி லிட்டில் ஃப்ரீடம். எல்போ ரூம், நம்ம எல்போ 2 எல்போவும் இடிச்சுக்கிட்டே இருக்கு, இந்த ரூம்ல ஸ்பேஸே இல்லை. ஓகேங்களா? நிறைய பேர் இருக்காங்க, எல்போஸ் இடிக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லாம இருக்கு அப்படின்னா, யூஸ்வலா நம்ம ரூம்ல ஒரு ரூம்குள்ள இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல நம்ம யாரையும் போய் எல்போ இடிக்கிற அளவுக்கு கிட்ட போயிட்டு நம்ம பேச மாட்டோம், கிட்ட போய் நம்ம இருக்க மாட்டோம். பட் அந்த ரூம்ல அவ்வளோ கன்ஜெஷன் இருக்கு, ஸ்பேஸ் இல்லை அப்படின்னும் போது எல்போ இடிக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் நின்றுட்டு இருப்போம். அப்படின்னா ஃப்ரீடமே இல்லை அந்த இடத்துல அப்படிங்கிற மீனிங்ல தான் வந்து நம்ம எல்போ ரூம் அப்படின்னு சொல்றோம். ஆன் த பால் அப்படின்னு சொன்னா எப்பயுமே அலர்ட்டா இருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் yellow bellies. yellow bellies அப்படின்னு சொன்னா கவர்ட்ஸ். ஸோ yellow அப்படிங்கிறதே வந்து நம்ம பாடியோட எமோஷன்ஸோட ரெஃபர் பண்ணும்போது நம்ம வந்து எல்லோவை வந்து எப்பவுமே வந்துட்டு கோழைத்தனத்தோட தான் வந்து ரெஃபர் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லோ பெல்லிஸ் அப்படின்னா கோழை, கவர்ட்ஸ். நெக்ஸ்ட் ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ் அப்படின்னு சொன்னா ஒரு பர்சன் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயத்த பண்ணாம பல இடத்துக்கு சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு பர்சன் ஒரு இடத்துல செட்டிலே ஆகல ஒரு லாங் டைமுக்கு, செட்டில் ஆகாதானே அவங்கள பத்தி அவங்க யோசிக்க முடியும், அவங்க முன்னேற முடியும். ஸோ செட்டிலே ஆகாம ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அங்க போறாங்க இங்க போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால வந்துட்டு எந்த ஒரு வெல்த்தையும் கெயின் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இடியம் பார்ப்போம், அதோட ஒரு ஸ்டோரியும் பார்ப்போம். பாப் இஸ் யோர் அங்கிள். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடியம் இது. ஸோ பாப் இஸ் யோர் அங்கிள் அப்படின்னா என்ன மீனிங்? இதை பார்க்கும்போது நீங்க இதுக்கு இந்த மீனிங் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. பாப் இஸ் யோர் அங்கிள் அப்படின்னு சொன்னா இந்த விஷயம் எந்த விஷயத்துக்கு சொன்னாலும் ஓகேங்களா, நீங்க வந்து இது குக் பண்றதுலாம் ஒரு விஷயமே இல்லைங்க, தண்ணியை வைங்க, அதுல வந்து கொஞ்சம் வந்து ஏதோ ஒரு இந்த மசாலாவை போடுங்க, கொஞ்ச நேரம் வந்து ஆன் பண்ணி வைங்க, பாப் இஸ் யோர் அங்கிள், தி டிஷ் இஸ் ரெடி அப்படின்னு சொன்னா
நீங்க அதுக்காக எந்த மெனக்கெடலும் பண்ண வேணாம், அது ஈஸியா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்து பாப் இஸ் யோர் அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் வாஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் த ஹிஸ்டாரிக்கலா அதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு 19th or 20th century பிரிட்டன்ல வந்து ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்தர் பால்ஃபர்ன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ ஹூஸ் திஸ் ஆர்தர் பால்ஃபர் அப்படின்னு பார்த்தா, சடனா ஒரு நாள் வந்து அவர் வந்து அயர்லாந்து அப்படிங்கிற, உங்களுக்கு பிரிட்டன் தெரியும், பிரிட்டன்ல ஒரு நாடு வந்து அயர்லாந்து. ஸோ அயர்லாந்துல வந்து திடீர்னு ஒரு நாள் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் அயர்லாண்டா மாறிடுறாரு. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட். ஸோ ஆர்தர் பால்ஃபர்ன் வந்து ஒரு பாலிட்டிஷியனா இருந்தாரு, எப்படி திடீர்னு வந்து அவர் வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரியா மாறுறாரு அப்படின்றத எல்லாரோட டவுட்டாவும் இருந்துச்சு. திடீர்னு தான் அவருக்கு தெரிய வருது, இங்க வந்து ராபர்ட் கேஸ்கான் சிசில் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் வந்து அயர்லாண்டோட பிரைம் மினிஸ்டரா, அதாவது அயர்லாண்டோட அந்த டைம்ல அயர்லாண்டோட பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அவரை நம்ம ஷார்ட்டா வந்து அவங்கள பாப் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? சோ இவர் வந்து அவரோட அங்கிள், ஆர்தர் பால்ஃபரோட அங்கிள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் கேஸ்கான் சிசில். ஓகேங்களா? இதுதான் வந்து பால்ஃபரோட அங்கிள். சோ இவரோட அங்கிளோட இன்ஃபுளுன்ஸை வச்சு, இவர் அங்கிள் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறதுனால அவரோட இன்ஃபுளுன்ஸை வச்சு இவர் வந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃப் அயர்லாண்டா ஆயிடுறாரு. சோ இதுதான் அந்த கான்டெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து இதை எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலாவே வந்துட்டு இவங்களோட கனெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி இவங்க வந்து இந்த பொசிஷனுக்கு வராங்க. இவங்களோட உழைப்புனால வரல. ஸோ டு பிகம் த சீஃப் செக்ரட்டரி ஆஃப் அயர்லாந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஓகே, சும்மா ஒரு பாலிட்டிஷியனா இருக்கிறதுனால மட்டும் ஆயிட முடியாது இல்லைங்களா? ஸோ இவங்களோட உழைப்புனால வராம அவங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன் அண்ட் இன்ஃபுளுன்ஸ்னால வராங்க அப்படிங்கறத வந்து சிக்னிஃபை பண்றதுக்கு தான் பாப் இஸ் யோர் அங்கிள். இதெல்லாம் ஒரு விஷயமே, நீங்க வந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃப் அயர்லாந்து கூட ஆக்கலாம், பிகாஸ் பாப் இஸ் யோர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ லேட்டர் ஆன் எப்படி ஆயிடுச்சுன்னா, அது வந்து ஸோ எந்த விஷயம் வேணா நீங்க மெனக்கெடாம ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, ஈஸியா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கம்ப்ளீட்டா ஈஸியா உங்களுக்கு அது கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து பாப் இஸ் யோர் அங்கிள், ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும், எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அதை வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் பாப் இஸ் யோர் அங்கிள். ஸோ நெக்ஸ்ட், ஃபைட் ஷை ஆஃப் அப்படின்னு சொன்னா டு அவாய்ட். ஸோ அதுக்கு நான் வந்து ஐ எம் ஷை டு ஃபைட் அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வருது. ஸோ ஐ டு அவாய்ட் அப்படிங்கிற இதுல நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். பேட் பிளட் அப்படின்னு சொன்னா ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், இல் ஃபீலிங், ஒரு பேட் ஃபீலிங் இருக்கு அபவுட் சம்திங் அப்படின்னா பேட் பிளட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹீ இஸ் அ ப்ளூ பிளட்டட் பர்சன். ப்ளூ பிளட் அப்படின்னு சொன்னாலே வந்து ரொம்ப பணக்காரங்க அப்படின்னு அர்த்தம், நிறைய காசு இருக்கு, அரிஸ்டோக்ராட், அதாவது ஒரு பெரிய ஃபேமிலி, ராஜவம்சத்துல பிறந்தவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து ப்ளூ பிளட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? பேட் பிளட் அப்படின்னா இல் ஃபீலிங், பேட் பிளட்டட் பர்சன் அப்படின்னா கெட்டவங்க. ஓகேங்களா? ப்ளூ பிளட்டட் பர்சன்னா ஒரு அரச குடும்பத்துல இல்ல ரொம்ப பணக்கார, ரொம்ப வசதி இருக்கிற ஒரு பர்சனை தான் வந்து ப்ளூ பிளட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. பரி த ஹேட்செட் அப்படின்னு சொன்னா பழசெல்லாம் மறந்துடணும், பழைய சண்டை எல்லாத்தையும் மறந்துறது தான் வந்து பரி த ஹேட்செட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹோல்ட் யோர் ஹார்சஸ். ஸோ இது எப்படி வந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. முன்னாடிலாம் ஹார்ஸ்ல தான் டிராவல் பண்ணுவாங்க, ஹார்ஸ் வந்து ஃபாஸ்டா போய்கிட்டே இருக்கும். ஸோ ஹோல்ட் யோர் ஹார்சஸ் மீன்ஸ் ஹார்ஸை வந்து நம்ம அந்த கயிறு வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த கயிறை வந்து இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா ஹார்சஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகி நின்றுடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் ஹோல்ட் யோர் ஹார்சஸ். ஸோ அதை ஹோல்ட் பண்றோம் இல்லைங்க, அந்த கயிறை அதை ஹோல்ட் பண்ணுங்க, விச் மீன்ஸ் ஸ்லோ டவுன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி ஹோல்ட் ஆன் அப்படின்னா நிறுத்தி வைங்க, பாஸ் அப்படிங்கிற அர்த்தத்தையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், கட் அ சாரி ஃபிகர். கட் அ சாரி ஃபிகர் மீன்ஸ் கிரியேட் அ புவர் இம்ப்ரெஷன். ஓகேங்களா? கட் அ புவர் ஃபிகர், கட் அ சாரி ஃபிகர், ரெண்டு விதமான ஒரே மாதிரியான இடியமா பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இடியம் நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஈஸியான இடியம், born with a silver spoon. ஸோ ஒருத்தங்க வந்து இஃப் ஐ எம் ரெஃபரிங் டு சம்ஒன் ஹூஸ் born with a silver spoon, அவர் வந்து பிறக்கும் போதே இஸ் born with a silver spoonங்க. அவர்லாம் என்ன அப்படின்னு நான் சொன்னேன்னா, அவர் வந்து பிறக்கும் போதே ரொம்ப வெல்தியான ஃபேமிலியில பிறந்திருக்காரு, கஷ்டப்படுற ஃபேமிலியில பிறக்கல, ரொம்ப ரொம்ப பணக்கார ஃபேமிலியில பிறந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட ஆரிஜினை பாத்தீங்கன்னா 16th century இங்கிலாந்துல வந்துட்டு இட் இஸ் வெரி காமன் தட் அங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் கிறிஸ்டியன்ஸ். ஓகேங்களா? ஸோ குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்டனிங் செரிமனி பண்ணுவாங்க. ஸோ கிறிஸ்டனிங் செரிமனி வந்து எல்லாருமே பண்ணக்கூடியதுதான். பட் ரொம்ப பணக்கார ஃபேமிலில என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய இதா தான் வைப்பாங்க. இப்போ ஒரு பெரிய நிகழ்ச்சியா வைக்கும் போது தே வில் இன்வைட் ஆல் த ரிச் பீப்புள். ஸோ பணக்காரங்க ஒரு விஷயத்த பண்ணும்போது அவங்களோட கனெக்ஷன்ல இருக்கிறது எல்லாரும் பணக்காரங்க அப்படிங்கறதுனால
அவங்களெல்லாம் அந்த கிறிஸ்டியன் செரிமனிக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போனோம் இல்லைங்களா? ஸோ அவங்க வந்து எல்லாரும் வந்து சில்வர் ஸ்பூன்ஸை வந்து வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா அவங்க வந்து சில்வரை வந்து ஒரு நல்ல மெட்டலா வந்து ரொம்ப ரிச் ஒரு வெல்தையும் ஒரு நல்ல விஷயத்த குறிக்கிற ஒரு மெட்டலா கன்சிடர் பண்ணாங்க. ஸோ ஸ்பூன் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு நெசசரியான ஒரு விஷயம், அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அதனால சில்வர்ல ஸ்பூனை கொடுக்கறது வந்து ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க. ஸோ பை த டைம் அவங்களுக்கு கிறிஸ்டனிங் செரிமனி முடிஞ்ச உடனேவே அவங்களுக்கு கிஃப்ட்ஸாவே நிறைய சில்வர் ஸ்பூன் வந்திருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு நார்மல் புவர் பர்சனுக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு கிடைக்காத ஒரு விஷயம், ஒரு ப்ரிவிலேஜ் அப்படிங்கறதுனால ஒருத்தங்க பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னா அவங்களுக்கு சின்ன வயசுல நிறைய சில்வர் ஸ்பூன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற சென்ஸ்ல எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ரொம்ப வெல்தியான பர்சனா பிறக்கும் போதே இருந்திருக்காங்க அப்படிங்கறதுதான் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். நிறைய அட்வான்டேஜஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸோட பிறக்கிறவங்களை நம்ம இன்னமும் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் crocodile tears. நம்ம தமிழ்லயும் யூஸ் பண்ணுவோம், முதலை கண்ணீர். ஸோ நான் ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறேன், வருத்தமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறேன், நான் உண்மையா அதுக்கு சோகமா ஃபீல் பண்ணல, அது நான் நடிக்க மட்டும் தான் நடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு crocodile tears அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டு ஹோல்ட் குட் அப்படின்னா டு ரிமைன் வேலிட் அப்படிங்கிற சென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ டு ஹோல்ட் குட் அதை வந்து வேலிடா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு டு ஹோல்ட் இட் குட்டுக்கு நம்ம வந்து ஐ மீன் டு மேக் இட் வேலிடுக்கு வந்து டு ரிமைன் இட் வேலிட வந்து டு ஹோல்ட் குட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இட்ஸ் ஆல் கிரீக் டு மீ நம்ம இப்பதான் பார்த்தோம் ஒரு விஷயம், லாட்டின் அண்ட் கிரீக் லால் இட்ஸ் ஆல் கிரீக் டு மீ அப்படின்னு சொல்லும் போது ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங், இல்லை என்னால் காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற சென்ஸ்ல அது யூஸ் பண்ணுவோம். புல் அ லாங் ஃபேஸ் அப்படின்னா ஐ எம் புல்லிங் அ லாங் ஃபேஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம சிரிக்கும் போது நம்மளோட சின் வந்து இட் கோஸ் அப், இப்படி சிரிக்கிறோம். சோகமா இருக்கும் போது நம்ம இப்படிதான் வச்சிருக்கோம், நம்ம ஃபேஸ் வந்து இட் லுக்ஸ் லாங் அப்படிங்கிறதுனால இட் மீன்ஸ் சேட். புல் அ லாங் ஃபேஸ் மீன்ஸ் சேட். நெக்ஸ்ட் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். ஸோ தண்ணில இருந்து வெளியில வந்த மீன் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட என்வாயன்மெண்ட்ல இருந்து அவங்களை வெளியே தூக்கி போட்டா அவங்க என்ன ஆவாங்க? அன்கம்ஃபர்டபுளா ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டு பிளே இட் பை இயர் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த முன்னாடி இருந்தே பிளான் பண்ணாம அது நடக்கும் போது தானா அங்கேயே பிளான் பண்ணி அப்படியே பண்றது, அதுவா நடக்கும் பொழுது அதோட சேர்ந்து பிளான் பண்ணி பண்றதா வந்து பிளே இட் பை இயர். ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு பிளானோ இல்லை ஒரு ஃபிக்ஸ்டு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனோ இல்லை, அது போற போக்குல அப்படியே அதை பண்றதுதான் வந்து டு பிளே இட் பை இயர். ஸோ இது எங்க இருந்து வரும்னு யோசிச்சு பாருங்களேன். டு பிளே இட் பை இயர் அப்படின்னு சொல்லி காது யூஸ் பண்றாங்க. ஸோ எப்படின்னா என்ன வரும்? மியூசிக் ரிலேட்டடான ஏதோ ஒரு விஷயத்தான் தான் வந்திருக்கு. ஸோ டு பிளே இட் பை இயர் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் டு தே பிலீவ் தட் இதுக்கு மியூசிக்கல் ரூட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ரீடிங் நோட்ஸ் வந்து இருக்கும், மியூசிக் ஷீட்ல வந்து நோட்ஸ் இருக்கும், அதை படிச்சு நிறைய பேர் மியூசிக் கத்துப்பாங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மியூசிக்கை கேட்டே அதை அவங்க திருப்பி வாசிச்சு கத்துப்பாங்க. ஸோ டு பிளே இட் பை இயர் அப்படிங்கிறது என்னன்னா நான் வந்து அதுக்கான ஒரு பெரிய பிளான் பண்ணாம மெனக்கெடாம எனக்கு கேட்கறத வச்சு வாசிக்கிறேங்க. ஐ எம் பிளேயிங் இட் பை இயர். ஓகேங்களா? கேட்கிற விதமா வச்சு நான் வாசிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு விஷயத்த நான் பிளான் பண்ணி பண்ணாம அது நடக்கும்பொழுது அப்படியே அது எப்படி நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அதை நான் கொண்டு போறேன் அப்படிங்கிறது தான் வந்து டு பிளே இட் பை இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நடக்கும்போது அங்க நான் டெசிஷன் எடுத்துப்பேன், முன்னாடி டெசிஷன் எடுத்து பிளான் பண்ணி அந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டு பிளே இட் பை இயர் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரீஸ் சம் ஒன்ஸ் பாம் அப்படின்னு சொன்னா ஒருத்தங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறது டு பிரைப். ஸ்டார்ம் இன் அ கப் ஆஃப் டீ, ஸ்டார்ம் இன் டீ கப் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பெருசா கோவப்படுறது, பெருசா வரி பண்றதுதான் வந்து ஸ்டார்ம் இன் அ டீ கப் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி டெல் அப்பான் அப்படின்னா ரொம்ப டு அஃபெக்ட் அட்வர்ஸ்லி, ரொம்ப அட்வர்ஸா அஃபெக்ட் பண்றது. நெக்ஸ்ட் ஸ்னேக் இன் த கிராஸ் அப்படின்னா ரொம்ப சூழ்ச்சி மிகுந்த ஒரு பர்சன், ரொம்ப ஏமாத்தக்கூடிய ஒரு பர்சனை தான் எப்பவுமே ஸ்னேக்னு ரெஃபர் பண்ணுவாங்க. இது ஏன் அப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பைபிளோட ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஜெனிசிஸ்ல இருக்கும்பொழுது ஆடம் அண்ட் ஈவோட ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? பைபிள்ல இருக்க ஸ்டோரிஸை பேஸ் பண்ணி சொல்றேன். அதுல வந்து சேட்டன் வந்து கம்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்னேக். ஸோ ஸ்னேக் என்ன பண்ணுது வந்து ஈவை வந்து ஏமாத்துது. ஸோ ஸ்னேக் அப்படின்னாலே ஒரு ஏமாற்றுற ஒரு பர்சனா தான் வந்து பாக்குறாங்க. எப்படி பிளாக் ஷீப் இருக்கோ, ஃபாக்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி ஒரு டிசீவிங் பர்சனா தான் வந்து ஸ்னேக்கை வந்து எப்பவுமே ஸ்னேக்கை வந்து இங்கிலீஷ்ல ரெஃபர் பண்றாங்க. ஸோ ஸ்னேக் இன் த கிராஸ் மீன்ஸ் a deceitful person. நெக்ஸ்ட் டிட் ஃபார் டேட். டிட் ஃபார் டேட்னா என்ன? பழிக்கு பழி. நமக்கு நிகழ்ந்ததுக்காக நம்ம திருப்பி ஒரு அட்டாக்கா பண்றோம், அதுக்கான எதிர்வினை தான் வந்து டிட் ஃபார் டேட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இடியமா பார்ப்போம்.
லூஸ் ஒன்ஸ் மார்பிள்ஸ். ஸோ ஒருத்தங்களால வந்து சானிட்டியோட வந்து நடந்துக்க முடியல, அவங்களால லாஜிக்கலா ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, அவங்களுக்கு மென்டலி ஸ்டேபிளான ஒரு மைண்ட் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு வந்து நம்ம லூஸ் ஒன்ஸ் மார்பிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும். ஸோ இது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, எங்க இருந்து வருதுன்னா ஒரு கேம்ல இருந்து வருது. ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ கேம். ஸோ மார்பிள் கேம் அப்படிங்கிறது மார்பிள்ஸை வச்சு விளையாடுவாங்க, கோழி குண்டு வச்சு விளையாடுற கேம். ஸோ இதுல விளையாடிட்டு இருக்கிற பசங்களுக்கு வந்து அவங்களோட மார்பிள்ஸை வந்து அவங்க தொலைச்சிட்டாங்க, லூஸ் பண்ணிட்டாங்க, இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால அந்த கேமை ப்ராப்பரா கண்டினியூ பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கேமோட ரூல்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு பர்சன், இஃப் தட் பர்சன் ஹஸ் லாஸ்ட் ஹிஸ் ஆர் ஹர் மார்பிள்ஸ், அவங்களால நார்மலா இருக்க முடியாது, எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது, அவங்களோட மைண்ட் ஸ்டேபிள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை ஜென்ரலா வந்துட்டு ஒரு டெம்பரவரியா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, அடிக்கடி மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் யூஸ் பண்றாங்க. ஒரு சீரியஸான மென்டல் ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது யூஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு ஜென்ரலா ஒரு ஜோக்குக்கோ இல்ல ஒரு சாதாரண சிச்சுவேஷன்ல நடக்கிற விஷயத்துக்கும் டு லூஸ் ஒன்ஸ் மார்பிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எப்போல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, அடிக்கடி குழம்புறாங்க, கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, மறந்துடுறாங்க, அதுக்கும் டு லூஸ் ஒன்ஸ் மார்பிள்ஸ் யூஸ் பண்றோம். இல்ல ஒரு சீரியஸ் மென்டல் ஹெல்த் கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதோ டு லூஸ் ஒன்ஸ் மார்பிள்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாங்க. ஸோ ரெண்டு சிச்சுவேஷன்ஸ்லயும் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் இடியமை வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து எவ்ரி டாக் ஹேஸ் இஸ் டே. ஸோ எல்லாருக்கும் ஒரு காலம் வருங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். அதே மாதிரி தான் இதுக்கான மீனிங். ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் அ குட் லக் ஆர் சக்சஸ் அட் டைம். ஸோ எல்லாருக்கும் எல்லா நாளும் மோசமாவே போயிட்டு இருக்காது. ஐ மீன் ஒரு எல்லா நாய்க்கும் ஒரு நாள் வரும் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்றாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு காலம் வருங்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரு நாள் வரும், அப்ப அவங்க வந்து வின் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது. கம் அபவுட்னா டு ஹேப்பன். தென் பிரேக் அ லெக். பிரேக் அ லெக் அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்களுக்கு வந்து நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வா, யூ வில் பிரேக் அ லெக், நல்லா பண்ணு, எக்ஸாம்ல நல்லா பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 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 குட் லக் அப்படின்னு சொல்ற மாதிரி பிரேக் அ லெக் அப்படிங்கறத சொல்லுவோம். ஸோ இதோட ஆரிஜின் வந்து பீப்புள் அசியூம் தட் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை வந்து தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் வந்து சொல்லுவாங்க. பிரேக் அ லெக் மீன்ஸ் அவங்க இவ்வளோ பண்றாங்கன்னா நீங்க அதை விட அதிகமா பண்ணுங்க, உங்க கூட பர்ஃபார்ம் பண்ணி அவங்களோட கால் உடையிற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும், பிரேக் அ லெக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மீனிங்ல. அப்ப யுவர் பர்ஃபார்மன்ஸ் ஷுட் பி த பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ மோஸ்ட்லி இதை வந்து முன்னாடி வந்து தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ்க்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம எல்லாத்துக்குமே வந்து பிரேக் அ லெக் அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இட் மீன்ஸ் விஷிங் அ குட் லக். நெக்ஸ்ட் சிப் ஆஃப் த ஓல்ட் பிளாக் அப்படின்னு சொன்னா ஓல்டு பிளாக்ல இருந்து எடுத்த ஒரு சிப் தான் யூ ஆர் பார்ட் ஆஃப் தட் அப்படிங்கிறது. ஒருத்தங்களை பார்த்து ஷீ இஸ் அ சிப் ஆஃப் த ஹோல் பிளாக் அப்படின்னு சொன்னா அவங்கள பேரண்ட்லயோ இல்ல அவங்க ஃபேமிலியில அவங்க முன்னாடி இருக்கிறவங்களையோ வந்து அவங்கள மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்து சிப் ஆஃப் த ஹோல் பிளாக் அப்படின்னு சொல்றோம். சைல்ட்ஸ் பிளே அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குழந்தையால கூட பண்ண முடியுங்க, அவ்வளவு ஈஸியான டாஸ்க். ஸோ அதை தான் வந்து சைல்ட்ஸ் பிளே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இடியம் டு டேக் வித் அ கிரெயின் ஆஃப் சால்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இடியம். ஸோ என்ன நடந்தா என்னங்க, என்னவா இருந்தாலும் டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆர் அ கிரெயின் ஆஃப் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மீன் உங்ககிட்ட வந்து ஒருத்தங்க வந்து உங்களை பத்தி இல்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நல்லதா சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் ஏதோ ஒரு விஷயத்துல சஸ்பெக்ட் பண்ணுங்க. இல்ல கெட்டதா மட்டுமே சொல்லிட்டு இருந்தாலும் அதையும் சஸ்பெக்ட் பண்ணுங்க, ஏதோ ஒன்று தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒருத்தங்க உங்களுக்கு கொடுக்குற பெர்ஸ்பெக்டிவ் இல்ல நீங்க ஒரு விஷயத்த நம்புறீங்கன்னா அதை முழுசா அப்படியே நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்றதுதான் டேக் எவ்ரி திங் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆர் அ கிரெயின் ஆஃப் சால்ட். ஓகேங்களா? ஸோ இது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இட் கோஸ் பேக் டு ரோமன் எம்பையர். ரோம்ல வந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல பிளைனி த எல்டர் ஆர் பிளினி தி எல்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஆக்சுவலா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் அன் ஆத்தர் அண்ட் நேச்சுரல் பிலாசபர். அவர் வந்து பாய்சனுக்கு வந்து ஒரு ஆன்டிடோட் கண்டுபிடிக்கிறாரு. அதோட வந்து ஒரு கிரெயின் ஆஃப் சால்ட்டை ஆட் பண்றாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த கிரெயின் ஆஃப் சால்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பாய்சனோட இஃபெக்டை வந்து கம்மி பண்ணும், அதோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணும் அப்படின்னு நம்பினாரு. ஓகேங்களா? ஸோ அதையே தான் நம்ம இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கெட்ட விஷயத்தோட எஃபெக்டை வந்து அந்த கிரெயின் ஆஃப் சால்ட் கம்மி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நாம இங்க வந்து ஃபிகரேட்டிவா ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு அட்வைஸோ நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல எப்பவுமே வந்து ஒரு சந்தேகம் அதுல நமக்கு இருக்கணும், ஒரு காஷன் இருக்கணும். ஓகே, நம்ம அதை சொல்றது அப்படியே எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற சென்ஸ் வந்து நமக்கு இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்றோம், டு டேக் வித் அ கிரெயின் ஆஃப் சால்ட். ஸோ அது வந்து உண்மை தன்மையை நம்ம வந்து இவால்வேட் பண்ணி பார்க்கணும், அது எவ்வளவு கிரெடிபிள், அது எவ்வளவு ரிலையபிளான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த இடியமா இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து
மிஸ் த போட் அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றது. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா நம்ம போட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ வில் ஹாவ் டு வெயிட் ஃபார் another போட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். தட் இஸ் மிஸ்ஸிங் த போட். ஓகே, சேலிங் ஆன் த சேம் போட் அப்படிங்கிற ஒரு இடியமும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ சேலிங் ஆன் த சேம் போட் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு பேரும் சிமிலரான சிச்சுவேஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு சேலிங் ஆன் த சேம் போட் யூஸ் பண்ணுவோம். ஆன் கிளவுட் 9 ஆர் இல்ல ஆன் 7th heaven அப்படின்லாம் நம்ம சொன்னோம்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்றத குறிக்கிறது தான் இருக்கும். நெக்ஸ்ட் சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஒன்னத்தோட எசன்ஸ். இதுதான் அதோட சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா இதுதான் அதோட எசன்ஸ், இதுதான் அதோட கோர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டாங்கீஸ் இயர்ஸ் லிவ் ஃபார் அ வெரி லாங் டைம். மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா ஸ்காலர். யாராவது ஒரு ஸ்காலர், நிறைய படிச்சவங்க, நிறைய அறிவு இருக்கவங்களை வந்து மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இடியம் ஸ்பில் த பீன்ஸ். ஸோ இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இடியம். டு ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு சீக்ரெட்டை, ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு பிரைவேட்டான ஒரு விஷயத்த வந்து வெளியில சொல்லிடுறது. மோஸ்ட்லி இது வந்து அன்இன்டென்ஷனலா நடக்கிறது அண்ட் யாரோட சீக்ரெட்டோ அவங்களுக்கு தெரியாம அதை சொல்றதுதான் வந்து அவங்களோட பெர்மிஷன் இல்லாம சொல்றதுதான் வந்து டு ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட கதை எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் கிரீஸ்ல வந்து ஒரு கவுன்சில் மெம்பர் எலெக்ஷன் நடத்துறாங்க. அதுக்கு வந்து ஆக்சுவலா அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ட் பண்றதுக்கு கவுன்சில் மெம்பருக்கு வந்து ஒரு ஒயிட் பீன் எலெக்ட் பண்றவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சில் மெம்பரும் வந்து ஒரு மெம்பரும் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. அதுல யாரு வந்து ஹெட்டா சூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு ஒயிட் பீனும் ஒரு பிளாக் இல்லைன்னா ஒரு பிரவுன் பீனும் கொடுத்துருப்பாங்க. பீன்ஸ் இருக்குங்க இல்லையா, அதுதான் வந்து பிரவுன் கலர் அண்ட் ஒயிட் கலர். இல்லைன்னா பிரவுன் இல்லைன்னா அவங்க கிட்ட பிளாக் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிரவுன் ஒயிட் அப்படின்னு சொன்னா எஸ். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஓட் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டில் இருக்கு, அதுல ஒருத்தங்களோட சிம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நான் வந்து ஒரு ஒயிட் பீன்ஸ் போட்டேன்னா ஐ எம் எலெக்டிங் தட் பர்சன் அர்த்தம். நான் ஒரு பிளாக் பீன்ஸோ இல்ல வந்து நான் ஒரு பிரவுன் பீனோ போட்டேன்னா நான் அவங்களை எலெக்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த எண்ட் என்ன ஆகும், அந்த சார் வந்து தெரியாம கீழே விழுந்துருச்சு இல்ல உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இல்ல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஜார்ல இருக்கிற எல்லா பீன்ஸையும் வெளியில கொட்டி கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் we will know who is the winner. ஸோ இதுதான் வந்து ஸ்பில்லிங் த பீன்ஸ். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து வெளியில கொட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கேயும் யூஸ் பண்றோம். ஒரு சீக்ரெட் வெளியில தெரிஞ்சது, யார் எலெக்ட் பண்ணிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து அப்படிங்கிற சீக்ரெட் வெளியே தெரியுது. ஸோ இப்போவும் நம்ம வந்து டு ஸ்பில் த பீன்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்றோம் ஒரு சீக்ரெட்டை வெளியில சொல்றது. ஸோ எப்படி வந்து அந்த ஜார்ல இருக்க பீன்ஸ் எல்லாம் வெளியில கொட்டினா உண்மை தெரிஞ்சிடுமோ, அதே மாதிரி ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்த உண்மைய சீக்ரெட்டை நான் வெளியில சொல்லிட்டேன் அப்படின்னு அர்த்தம். டு லெட் த கேட் அவுட் ஆஃப் பேக் அப்படின்னு சொன்னாலும் அந்த பூனையை நம்ம பேக்ல வச்சிருந்தோம்னு தெரியாம வச்சிருந்தோம், அதை வந்து வெளியில எடுத்துட்டு வந்துட்டோம். விச் மீன்ஸ் நான் அந்த சீக்ரெட்டை வெளியில கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். சிமிலரான ஒரு இடியம் டு லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். நெக்ஸ்ட் ஸ்னெயில் பேஸ். ஸோ ஸ்னெயில் எவ்வளவு ஸ்லோவா போகும் அந்த அளவுக்கு ஸ்லோவான பேஸ் அப்படிங்கறத வந்து ரொம்ப ஸ்லோவா குறிக்கிறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். காஸ்ட் அசைட், ப்ளீஸ் காஸ்ட் இட் அசைட் அப்படின்னு சொன்னா அதை ரிஜெக்ட் பண்ணு அப்படிங்கிற அர்த்தம். ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடியம். மழை எப்படி வருது, இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னா உண்மையிலே கேட்டும் டாகும் மழையா பொழியல, ரெயின் வந்து அவ்வளோ அதிகமா பொழியுது. இட் ஃபீல்ஸ் அதுல போய் நம்ம நனைஞ்சோம்னா உண்மையாலே வானத்துல இருந்து ஏதோ அனிமல்ஸ் எல்லாம் நம்ம மேல கொட்டுற அளவுக்கு நமக்கு ஹெவியா ஃபீல் ஆகுது. அதனாலதான் நம்ம வந்து இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆன் தின் ஐஸ், ஐ எம் ஆன் அ தின் ஐஸ் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா தட் மீன்ஸ் நான் ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு லேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேக்ல வந்து நிறைய பனி பொழியிற காலத்துல என்ன ஆகும்னா அது மேல ஒரு லேயர் ஆஃப் ஐஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அது திக்கா இருந்துச்சுன்னா அந்த லேக் மேல நம்ம நடந்தே போகலாம், அதை நம்ம எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா அது தின்னா இருந்துச்சுன்னா அது எப்ப வேணா உடஞ்சி நம்ம அதுக்குள்ள லேக்குக்குள்ள விழுந்துடலாம். அண்ட் யூ நோ தட் இட்ஸ் ஃப்ரீசிங் கோல்ட். அப்ப தண்ணி எவ்வளவு சில்லுன்னு இருக்கும்னு உள்ளன்னு யோசிச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான சிச்சுவேஷன். அதுதான் இங்க மீன் பண்றாங்க. ஆன் தின் ஐஸ் அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான சிச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் சேஸ் ரெயின்போஸ். ஐ எம் சேசிங் ரெயின்போஸ்னா ரெயின்போஸ் உங்களுக்கு தெரியும் திடீர்னு வரும், திடீர்னு காணாம போயிடும். ஓகேங்களா? அது வந்து ஒரு ரியலான விஷயம், அது ஒரு பர்செப்ஷன் தான். நீங்க கிட்ட போய் பார்த்தா கூட அந்த கலர்ஸ் மட்டும் தான் தெரியும், பட் அது உண்மையிலேயே நீங்க தொட்டு எடுக்க முடியாது அந்த கலர்ஸ். ஓகேங்களா? அது வந்து நம்ம பார்வைக்கு அந்த கலர்ஸ் தெரியுது ரிஃப்ராக்ஷன்னால. ஸோ அதே மாதிரிதான் ரெயின்போஸ் அப்படிங்கிறது ஒரு ரியலான விஷயத்த சேஸ் பண்றது கிடையாது, ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயத்த சேஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஐ எம் சேசிங் ரெயின்போஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த விஷயத்த அட்டைன் பண்ணவே முடியாது, ஏன்னா அது ஒரு ரியலான விஷயம் கிடையாது. இட்ஸ் அன் அன்ரியலிஸ்டிக் கோல். ஓகேங்களா? ஸோ வித் தட் இங்க வந்து நம்ம லாஸ்ட் இடியம் பார்க்க போறோம்.
டு ஹிட் த ஹே ஆர் டு ஹிட் த சாக். ஓகேங்களா? ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா, நான் தூங்க போறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான மீனிங், நான் வந்து ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கேன், ஐம் கோயிங் டு ஹிட் த ஹே அப்படின்னா, நான் போய் படுத்து ரெஸ்ட் எடுக்க போறேன், தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து 20th century அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்லாங்ல இருந்து வருது. அப்ப ஏன் அதை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ வந்து மேட்ரஸஸ் எல்லாம் வந்து யூஸ்வலாவே வந்து ஹே வைக்கோல்ல இருந்து இல்ல சாக்ல இருந்து தான் வந்து தயாரிப்பாங்க. ஸோ இது வந்து அதனால அந்த மேட்ரஸ் அதுல இருந்து தயாரிக்கிறதுனால, பெட் அதுல இருந்து தயாரிக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம், ஹிட் த ஹே அப்படின்னா அதுல தானே போய் தூங்க போறோம், ரெஸ்ட் எடுக்க போறோம். ஹிட் த ஹே மீன்ஸ் டு ஸ்லீப், டு டேக் ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கை நம்ம யூஸ் பண்றோம். இதுக்கு இன்னும் பாசிபிளா என்ன மீனிங் வந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் சொசைட்டில வந்து அவங்களுக்கு பெட் இல்லாதவங்க, பெட் இருக்காது இல்லைங்களா, எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வைக்கோலை ஃபுல்லா வாரி வச்சு அதுக்கு மேல ஏதாவது ஒரு கிளாத்தை போட்டுட்டு தான் தூங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ வைக்கோலை வச்சுதான், அப்போ வைக்கோல்னா என்ன, ஹே. ஸோ அந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் இதுல இருந்துதான் வந்து இந்த ஒரு இடியமும் வந்திருக்கும்னு சொல்லி இன்னொரு தியரியும் இருக்கு. ஸோ டு ஹிட் த ஹே அப்படின்னு சொன்னா நான் வந்து தூங்க போறேன் அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கு இந்த மாதிரியான ஸ்டோரிஸை நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வித் தட் வி ஹவ் டு கம் டு த எண்ட் ஆஃப் டுடேஸ் செஷன். ஸோ நம்ம இன்னைக்கு செஷன்ல வந்து வி ஹவ் சீன் லாட் ஆஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஒரு 10 ஆன்சர்ஸ் நம்ம பார்த்தோம். நேற்று டீ டைம் ட்ரீட்ல இருந்த கொஸ்டின்ஸை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் வி ஹவ் சீன் வாட் ஆர் idioms அண்ட் phrases. ஸோ idioms phrases அப்படின்னாலும், idioms அண்ட் phrases அப்படின்னாலும் சில phrase அதை வந்து நம்ம idiomatic மீனிங்ல யூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம phrases-னு சொல்றோம். ஸோ அதனால phrases நடத்தலன்னு நினைச்சுக்காதீங்க. idioms அண்ட் phrase generally மீன்ஸ் அந்த idioms தான். ஓகேங்களா? ஸோ சில phrases-ஐ நம்ம காலகாலமா யூஸ் பண்ணிருப்போம் வேற ஒரு மீனிங்ல, அதுதான் phrases-னு சொல்றோம். idiomatic மீனிங்ல யூஸ் பண்ணிருப்போம். அண்ட் தென் வி ஹவ் சீன் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வித் தம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த குட்டி ஸ்டோரிஸும் பார்த்திருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் லேர்னிங் an idiom, நீங்க வந்து எக்ஸாமுக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, ஒரு டெய்லி ஒரு 10 idiom படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த 10 idiom படிக்கும்போது என்ன பண்றீங்க, ஒரு idiom பார்க்கும் போதும் மேபி அதோட மீனிங் வந்து உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கு அப்படின்னா ஓகே. பாப் இஸ் யுவர் அங்கிள் அப்படின்னு சொன்னா நீங்க எதையுமே ரிஸ்க் எடுக்காம பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கும் பாப் இஸ் யுவர் அங்கிள்க்கும் சம்பந்தமே இல்லைங்க. ஹோல்ட் யுவர் ஹார்சஸ் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. பட் பாப் இஸ் யுவர் அங்கிளுக்கு வந்து அந்த ஸ்டோரி தெரிஞ்சுக்காம நீங்க அந்த பாப் இஸ் யுவர் அங்கிள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இப்ப இந்த ஸ்டோரி தெரிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த இடியம் வந்து மறக்கவே மறக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான இடியம் வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உடனே என்ன பண்றீங்க, ஜஸ்ட் கோ அண்ட் கூகுள் இட். இதுக்கு என்ன மீனிங் பாசிபிளா இருந்திருக்கும், எங்க இருந்து வந்திருக்கும், அதோட ஆரிஜின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி கிடைக்கும். அது மூலியமா நீங்க அந்த இடியமை வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் டு மேக் யூ ரிமெம்பர். உங்களுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். அதர்வைஸ் நீங்க அந்த மீனிங்கை வந்து ஸ்டோரி எல்லாம் ஞாபகம் வச்சு நீங்க ஒன்னும் எக்ஸாம்க்கு எழுத போறது இல்லை. ஸோ நீங்க வந்து ஒரு லைஃப் டைம் லேர்னிங்காக இடியம்ஸை படிக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் கீப் ரீடிங். ஸோ வித் தட் வி ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் டுடேஸ் செஷன். நல்லா ரீட் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப when you compare it to the level of exam, நம்ம பார்த்தது ஒரு சாம்பிள் தான். உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாங்கிறதுனால நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்க. சிஜிஎல் கொஸ்டின் பேப்பர் மட்டும் இல்லாம சிபிஓ, சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் எல்லா கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற இடியம்ஸ் எல்லாத்தையுமே படிங்க. வெக்காபுலரி பொறுத்த வரைக்கும் நீங்க இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ்க்கு வந்து கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கீப் லேர்னிங், நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணுங்க. அண்ட் நீங்க கத்துக்கிட்ட இடியம்ஸை வந்து நீங்க டெய்லி யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு ஹோல்ட் யுவர் ஹார்சஸ் அப்படிங்கறத கத்துக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா ஸ்லோ டவுன் நான் எங்கேயோ ஒரு கான்டெக்ட்ல யூஸ் பண்ண போறேன்னா கண்டிப்பா அன்னைக்கு நான் அதை யூஸ் பண்ணிடுவேன். ஸோ நான் பேசும்போதும் யூஸ் பண்ணுவேன், எழுதி பார்க்கும்போதும் யூஸ் பண்ணுவேன். ஸோ தட் ஐ ஒன்ட் ஃபர்கெட் தட் இடியம். ஸோ அதே மாதிரி நீங்க கான்டெக்ட்ல அதை கொண்டு வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? வாட் டு ஐ மீன் பை கான்டெக்ட்? ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அதை யூஸ் பண்ணி பாருங்க, ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணி பாருங்க. தட் இஸ் மேக்கிங் இட் இன் கான்டெக்ட். ஓகேங்களா? கான்டெக்ஸ்டுவைஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலே அந்த கான்செப்ட் வந்து மறக்கவே மறக்காது. நீங்க இந்த இடியம் மட்டும் இல்லாம நீங்க எந்த வெக்காபுலரி கத்துக்கிட்டீங்கனாலும் அதை கான்டெக்ட்ல யூஸ் பண்ணீங்கன்னா அது மறக்கவே மறக்காது. ஸோ ப்ளீஸ் கீப் ப்ராக்டிசிங். நம்ம நாளைக்கு கிளாஸ்ல, அதாவது மண்டே கிளாஸ்ல வந்து இந்த வெக்காபுலரி பார்ட்டை வந்து we will continue. So until then, keep reading, keep learning, and happy learning. Thank you.